இன்று நம் அனைவருக்கும் மிகவும் தெரிந்த மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு செடியை பற்றி பார்க்கிறேன். அதுதான் துளசி. ஆசிமம் டெனிஃப்ளோரம் என்பது இதோட பொட்டானிக்கல் நேம். இது ஒரு புனிதமான செடியாக கருதப்படுகிறது. ஒரு இயற்கை மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதில் பல வகைகள் உள்ளன. முதலாவது வகையின் பேர் கிருஷ்ண துளசி. இந்த கிருஷ்ண துளசி இலைகள் மற்றும் தண்டுகள் ஊதா அல்லது கருஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும். மனம் சற்று அதிகமாக இருக்கும். இந்த செடி சளி, இருமல், காய்ச்சல் போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த வகையின் பெயர் ராம துளசி. இலைகள் பச்சை நிறத்தில் இருக்கும். மனம் மிதமாக இருக்கும். வீடுகளில் அதிகமாக வளர்க்கப்படும் வகை. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. அடுத்த வகையின் பேர் வனத்துளசி. காடுகளில் இயற்கையாக வளரும் வகை இது. இது உயரமாக வளரும். வலுவான நறுமணம் கொண்டது. மூலிகை தேநீர் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த வகையின் பேர் கற்பூர துளசி. கற்பூரம் போன்ற இனிய மனம் கொண்டது. வேகமாக வளரக்கூடிய வகை. தோட்ட அலங்காரம் மற்றும் கொசு விரட்டு தாவரமாகவும் வளர்க்கப்படுகிறது. வேறும் சில வகைகள் செடிகள் காணப்படுகின்றன. அவை அமிர்த துளசி, லக்ஷ்மி துளசி, ஸ்ரீ துளசி, டாக்டர் துளசி என்றும், மேலும் சில வகைகள் எலுமிச்சை துளசி, தாய் துளசி, கருப்பு துளசி, இனிப்பு துளசி, இவை இந்த வகை துளசிகளும் நமக்கு கிடைக்கின்றன. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த துளசி அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. இந்த துளசி செடி, அதனால் இது அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோம். இது சளி, இருமல் மற்றும் தொண்டை வலியை குறைக்க உதவுகின்றது. செரிமானத்தை மேம்படுத்துகிறது. மன அழுத்தத்தை குறைக்கிறது. உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் நுண்ணுயிரி பாக்டீரியல் பண்புகளை அதிகமாக கொண்டது. இது அது மட்டுமல்லாமல் வாய் ஆரோக்கியத்துக்காகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த துளசியில் காணப்படும் நியூட்ரியன்ஸ், அதாவது சத்துக்கள், விட்டமின் ஏ அதிகமா உள்ளது. விட்டமின் சி அதிகமாக காணப்படுகிறது. கால்சியம், அயர்ன், ஜிங்க் மற்றும் இதில் யூஜினால், லினோலால் இந்த ஆயில் எண்ணெய்கள் இருக்கின்றன. அதில் கெமிக்கல் பிளேவனாய்டு எனப்படும் கெமிக்கலும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக காணப்படுகிறது. இதை எப்படி நாம் பயன்படுத்தலாம்? தினமும் தேநீராக குடிக்கலாம். அதாவது தினமும் 4 முதல் 5 துளசி இலைகளை எடுத்து நாம் இலைகளை நன்றாக கழுவி மென்றும் சாப்பிடலாம். துளசி தேநீர் செய்து குடிக்கலாம். கஷாயமாகவும் பயன்படுத்தலாம். ஆனால் இதுக்கு கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. அளவோடு பயன்படுத்துவது நல்லது. கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் அல்லது குறிப்பிட்ட உடல்நல பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படியே பயன்படுத்த வேண்டும். இது எப்படி வளர்க்கப்படுகிறது? இந்த செடி எப்படி வளர்க்கப்படுகிறது என்றால், இது 4 முதல் 6 மணி நேரம் சூரிய ஒளி தேவைப்படும். மண் நீர் தேங்காத வண்ணத்தில் மண்ணாக இருக்க வேண்டும். சத்து அதிகமான உள்ள மண்ணாகவும் இருக்க வேண்டும். தண்ணி மேல்புறம் செடியின் அந்த தரையின் மேல்புறம் காய்ந்த பிறகு நீர் ஊற்றுவது நல்லது. ஏன்னா அதிகமா தண்ணி ஊற்றினா இந்த செடி அழுகிவிடும். சூரிய ஒளி சூரிய ஒளி தேவைப்படும். அதே மாதிரி வெப்பம் 20ல இருந்து 35 டிகிரி சென்டிகிரேட்ல இது அதிகமாக வளரும். இது நம்ம நல்ல மெச்சூர், அதாவது நல்ல முத்தின இலைகளை எடுத்து நம்ம கிள்ளி அதாவது அதை கட் பண்ணி விட்டால் அது நல்ல ஒரு புதராக வளரக்கூடிய செடி. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டும் ஒன்று உள்ளது. அதாவது இதை நம்ம செடிகளின் ராணி என்று அழைக்கிறோம். இதை நம்ம சேக்கரத்தில் இந்த ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய புனிதமான செடி என்றும் நாம் கூறுகிறோம். மேலும் இந்த செடியின் பூக்கள் அதிகமான தேனீக்களை கவரக்கூடிய தன்மை உள்ளது. அதனால் இது பாலின சேர்க்கை, பாலினேஷன் அதிகமாக உதவ இந்த செடியை தோட்டத்தில் வைத்தால் பாலினேஷன் நடப்பதற்கு இந்த செடி அதிகமாக உதவும். இது நல்ல ஒரு நறுமணத்தை கொண்ட செடி. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் நாம் இன்னொரு செடியை பத்தி, மருத்துவ குணமுள்ள செடியை பத்தி பார்க்கலாம். ஏதாவது இருந்தால் கமெண்ட் செய்யவும். நன்றி.